ஃபிரௌன் பனி இஸ்ராயலரா? பலர் தவறாக நம்பும் இந்த கேள்விக்கு குரான் என்ன சொல்கிறது தெரியுமா? அதற்கு முன் பனி இஸ்ராயல் யார் தெரியுமா? ஏன் குரானில் அவர்களை அடிக்கடி அழைக்கிறான் அல்லாஹ்? முதலில் அதனை அறிந்து கொள்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று மிக முக்கியமான கேள்வி, பனி இஸ்ராயல் என்போர் யார்? பனி என்றால் சந்ததி. இஸ்ராயல் என்பது யாக்கூப் நபி அலைஹி அவர்களின் பட்டப்பெயர். அதனால் பனி இஸ்ராயல் இஸ் ஈக்வல் டு யாக்கூப் நபியினுடைய சந்ததிகள். அவரின் 12 மக்கள்தான் 12 கோத்திரங்களாக ஆனார்கள். இதிலிருந்துதான் ஒரு பெரிய சமூகமான பனி இஸ்ராயல் உருவானது. அவர்கள் வாழ்ந்த நிலம் கனானும் பின்னர் எகிப்தும். அவர்களிடமே மூசா, ஹாரூன், தாவூத், சுலைமான், ஈசா அலைஹி அவர்கள் போன்ற பல நபிகள் அனுப்பப்பட்டனர். அதனால் அவர்கள் ஒரு சிறப்பு பெற்ற சமூகமாக குரானில் பலமுறை குறிப்பிடப்படுகின்றனர். ஆனால் குரான் சொல்வது என்ன? அவர்கள் சில நேரங்களில் உண்மையை பின்பற்றி உயர்ந்தார்கள், சில நேரங்களில் கட்டளைகளை மீறி தவறினார்கள். வரலாறு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய படிப்பினை, வம்சம் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுவின் கட்டளையை பின்பற்றுவதுதான் உண்மையான சிறப்பு. அறிவு இல்லாமல் வாழ்வதை விட உண்மையை அறிந்து வாழ்வதே வெற்றி. மேலும் மூசா அலைஹி அவர்களுக்கு முன்னரே இருந்த ஃபிரௌன் ஒரே உம்மத்தானே? ஒரே உம்மத் என்றால் ஃபிரௌனும் அதில்தான் வரணுமே. அப்படின்னா அவர் எப்படி பனி இஸ்ராயல் இல்லாம போனார்? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இஸ்லாம் பற்றி குறுகிய தகவல்களை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும்.